ஹாப்பி தீபாவளி. எங்கள் வீட்டில் தீபாவளி சூப்பராக வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. காலையிலேயே நான் எல்லாம் பலகாரம்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். முதல்ல முறுக்கு ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் முறுக்கு பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் பண்ணது தேன் குழல் முறுக்கு தான் பண்ணியிருந்தேன். இதை பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா குலோப் ஜாமுன் செய்யாமல் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு குலோப் ஜாமுனும் செய்ய ஆரம்பிச்சிட்டேங்க. இதுக்கும் என் ஹஸ்பண்ட் பயங்கரமாக ஹெல்ப் பண்ணார். எல்லாம் ரவுண்டாக உருட்டி கொடுத்தவே ஈஸியாக நாங்கள் பண்ணி முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் ரவா லட்டு சாப்பிடணும் போல் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரவா லட்டும் பண்ணி முடிச்சாச்சு. இந்த பலகாரம்லாம் செஞ்சு முடிக்கவே ஈவினிங் போல் ஆயிடுச்சுங்க. தனியாக கொண்டாடினா நல்லா இருக்குமா, ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு கொண்டாடலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸையும் இன்வைட் பண்ணியிருந்தோம். எல்லா ஃப்ரெண்ட்ஸும் வந்ததும் குட்டீஸ் எல்லாருமே பயங்கர குஷி ஆயிட்டாங்க. சேர்ந்து பட்டாசுலாம் வெடிக்கும் போது ரொம்பவே ஹாப்பி ஆயிட்டாங்கன்னு தாங்க சொல்லணும். இங்கே அமெரிக்காவில் நம்ம ஊர் பட்டாசு சரவெடி அதெல்லாம் வெடிக்க முடியாது. ஸோ நைட்டில் வெடிக்கிற அந்த கம்பி மத்தாப்பு பூத்தொட்டி இதெல்லாம் தான் வெடித்தோம். ஸோ ஃபேமிலியாக எல்லாரும் சேர்ந்து இந்த வருஷம் தீபாவளி கொண்டாடினது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. உங்கள் வீட்டு தீபாவளி எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.